NMMS வினாத்தாள் ஆண்டு 2023. இன்னைக்கு நம்ம மேட் பகுதியில் இருக்கக்கூடிய வினாயின் 61 இருந்து 90 வரையிலான விளக்கங்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வினாயின் 61. ஒரு குடும்பத்தில் கீழே குறிப்பிட்டுள்ள முறையில் உறவுகள் அமைந்துள்ளன. அதனை தொடர்ந்து வரும் வினாவிற்கு விடையளிக்கவும். இந்த குறிப்புகளை மையப்படுத்தி தான் வினாயின் 61, 62 மற்றும் 63 அமைய போகுது. அதனால இந்த குறிப்புகளை வச்சு தெளிவா ஒரு உறவு முறை வரைபடம் நம்ம வரைஞ்சிடலாம். இந்த வரைபடத்துல ஆண் பாலை குறிக்க சதுரமும், பெண்களை குறிக்க வட்டமும், பாலினம் குறிப்பிடப்படாத இடத்திலேயோ இல்லனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாத இடத்திலேயோ வெறும் எழுத்துக்களை மட்டும் வச்சு குறிப்பிட்டுக்கலாம். இப்போ குறிப்புகளை பாருங்க. யூ என்பவர் ஆரின் மகன். அப்ப ஆரோட பாலினம் இங்க தெரியாது. ஆனா யூங்கிறவரு ஆருக்கு மகனா இருக்கனால அவரு ஆண் பாலாதான் இருப்பாரு. அப்போ இங்க ஆரோட மகன் யூ அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு. அடுத்த குறிப்பு பாருங்க. பி என்பவர் கியூவின் அப்பா. இங்க கியூ அப்படிங்கிறவரோட பாலினம் நமக்கு தெரியல. ஆனா பி அப்படிங்கிறவரு அப்பான்னு சொல்லிட்டனால அவரு ஆணா இருப்பாரு. அப்ப அத நம்ம சதுரத்துக்குள்ள போட்டுடலாம். அப்ப இங்க கியூவோட அப்பா பி அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு. அடுத்த குறிப்பு பாருங்க. எஸ் என்பவர் யூவின் அம்மா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யூ அப்படிங்கிறவரு ஆரோட மகன். இந்த யூக்கு எஸ் அம்மாவா இருக்கும்போது அவங்க பெண்பால், அதனால அவங்கள வட்டத்துக்குள்ள போடுறோம். ஏற்கனவே ஆரோட மகன் தான் யூன் போட்டிருந்தோம். இங்க யூக்கு அம்மா எஸ் அப்படிங்கறனால கண்டிப்பா ஆர் அப்படிங்கிறவரு அப்பாவா தான் இருப்பாரு. அப்ப ஆரோட பாலினம் ஆண். இத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன உறவு இருக்கும்? ஆரும் எஸ்ஸும் ஒருவருக்கொருவர் கணவன் மனைவியா இருப்பாங்க. அடுத்த குறிப்பு பாருங்க. ஆர் என்பவர் கியூவின் சகோதரர். ஏற்கனவே ஆர் அப்படிங்கிறவரு ஆண் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம இவரு கியூக்கு சகோதரராகவும் இருக்காரு. ஏற்கனவே கியூவோட அப்பா தான் பி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ கியூக்கு ஆர் சகோதரரா இருந்தா பி அப்படிங்கிறவரு இவங்க ரெண்டு பேத்துக்கும் அப்பாவாயிடுவாரு. அடுத்த குறிப்பு பாருங்க. டி என்பவர் ஆரின் அம்மா. ஏற்கனவே ஆர் அப்படிங்கிறவரு யூக்கு அப்பான்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஆரோட அம்மா தான் டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப டீங்கிறவங்க ஒரு பெண், அவங்கள வட்டத்துக்குள்ள குறிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆரோட அம்மா. இப்ப கேட்டிருக்க வினாவை பாருங்க. யூ என்பவரின் தாத்தா. யூ அப்படிங்கிறவரு ஆரோட மகன். இப்ப யூக்கு தாத்தாவா இருக்கணும்னா அவரு ஆரோட அப்பாவா இருக்கணும். அப்ப விடை பி ஆப்ஷன் ஏல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வினாயின் 62. டி என்பவர் பியின் டேஷ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆரோட அம்மா தான் டி, ஆரோட அப்பா பி அப்படின்னு. அப்போ பிக்கும் டிக்கும் என்ன உறவா இருக்கும்? மனைவியா இருப்பாங்க. ஆப்ஷன் பி மனைவிதான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினாயின் 63. ஆர் மற்றும் டி இருவருக்கும் உள்ள உறவு என்ன? இங்க நமக்கு 5வது குறிப்பிலேயே கொடுத்திருக்காங்க டி என்பவர் ஆரின் அம்மா அப்படின்னு. அப்போ இவங்களுக்குள்ள அம்மா மகன் உறவு தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினாயின் 64. கிழக்கு என்பது வடக்கு என கொண்டால் வடக்கு என்னவாக இருக்கும்? திசைகள் சார்ந்த கணக்கு கொடுத்துட்டாலே நமக்கு திசைகளை சரியா எழுத தெரியணும். மேல வடக்கு,
கீழே தெற்கு, வலது பக்கமா கிழக்கு, இடது பக்கமா மேற்கு. இங்க கிழக்கு என்பதை வடக்கு என கொண்டால் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப வடக்கு 90 டிகிரி கடிகார சுற்றின் திசையில சுழற்சி அடைஞ்சிச்சுன்னா அது கிழக்கு இருக்க இடத்துக்கு வந்துரும். அதே கடிகார சுற்றின் திசையில ஒவ்வொரு 90 டிகிரியா மற்ற திசைகளும் நகரணும். இப்ப பாருங்க, வடக்கு கிழக்கு இருக்க பக்கத்துக்கு வந்துருச்சு. அப்படின்னா வடக்கு இருக்க பக்கத்துல என்ன இருக்கு? அதாவது மேல என்ன இருக்கு? மேற்கு இருக்கு. மேற்கு எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ மேற்கு தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 65. 182 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ராம் என்பவர் மேலிருந்து 73வது தர நிலையில் உள்ளார். 22 மாணவர்கள் தேர்வில் தோல்வியுற்றனர் எனில் கீழிருந்து அவருடைய தரநிலை என்ன? இங்க நமக்கு மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க. அப்போ தேர்ச்சி அடைந்த மாணவர்களோட எண்ணிக்கையும் தேர்ச்சி அடையாத மாணவர்களோட எண்ணிக்கையும் சேர்த்தாதான் நமக்கு மொத்த மாணவர்கள் கிடைப்பாங்க. அப்போ மொத்த மாணவர்கள் நமக்கு தெரியணும்னா மேலிருந்து ராமோட தரநிலையவும் கீழிருந்து அவரோட தரநிலையவும் தோல்வியுற்ற மாணவர்களோட எண்ணிக்கையையும் கூட்டிட்டு 1 நம்ம கழிக்கணும். எதனால இந்த 1 கழிக்கணும்னா ராமோட தரநிலை மேலிருந்தும் எண்ணப்பட்டிருக்கு, கீழிருந்தும் எண்ணப்பட்டிருக்கு. அப்போ ராம் இருமுறை எண்ணப்பட்டிருக்காரு. அப்போ அதுல இருந்து 1 கழிக்கிறது அவசியம். அப்ப இங்க பாருங்க, மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை 182 ஈக்குவல் டு ராமின் மேலிருந்து தரநிலை 73, கீழிருந்து அவரோட தரநிலை எக்ஸ், தோல்வியுற்றவர்கள் 22 பேர். இத 3ஐயும் கூட்டிட்டு 1 கழிக்கிறோம். இப்போ 182 ஈக்குவல் டு 73ஐயும் 22ஐயும் கூட்டிட்டா 95 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ 182 அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 95 மைனஸ் 1னா 94 பிளஸ் எக்ஸ். இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். அதை ஒரு பக்கமா வச்சுட்டு 182 பிளஸ்ல இருக்க 94 மைனஸ் 94 போகும். 182ஐயும் 94ஐயும் கழிச்சுட்டா 88. அப்ப கீழிருந்து ராமோட தரநிலை என்னவா இருக்கும்? 88 இருக்கும். ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 66. பின்வரும் எண் வரிசையில் 7ஐ முன்னியாகவும் 6ஐ தொடரியாகவும் கொண்டுள்ள 5களின் எண்ணிக்கை. முன்னி அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க எண், தொடரி அப்படின்னா அந்த எண்ணுக்கு அடுத்து வர்ற எண். இங்க 5க்கு முன்னாடி 7 இருக்கணும், 5க்கு பின்னாடி 6 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அமைப்பை நம்ம தெளிவா எழுதிக்கணும். நம்ம என்ன அமைப்பு கண்டுபிடிக்கணும்? 5க்கு இடப்பக்கமா 7, வலப்பக்கமா 6. அப்போ 756 அப்படின்னு எந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அதை தான் நம்ம எண்ணணும். இங்க பாருங்க, எந்த இடத்துல எல்லாம் 756 இருக்கு? இரு இடங்கள்ல 756 இருக்கு. இங்க சரியா கவனிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 756 தான். இங்க 657 கூட 2 இடங்கள்ல வந்திருக்கு. அதை நம்ம எடுக்க கூடாது. ஏன்னா நமக்கு முன்னி 7 இருக்கணும், தொடரி தான் 6 இருக்கணும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அமைப்பை தெளிவா நம்ம எழுதுறது அவசியம். அப்ப இங்க 2 இடங்கள்ல 756 இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி 2 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 67. ஆங்கில அகர வரிசையில் உயிர் எழுத்துக்களை நீக்கிய பின் எழுத்துக்களில் சரியாக மையத்தில் உள்ள எழுத்து எது? இது கண்டுபிடிக்க முதல்ல நம்ம ஆங்கில எழுத்துக்கள் 26ஐயும் எழுதிட்டு அதுல இருந்து உயிர் எழுத்துக்களை முறையா நீக்கிடணும்.
இப்ப ஆங்கில எழுத்துக்களை எழுதிக்கலாம். A to Z எழுதிட்டீங்களா? இதுல உயிர் எழுத்துக்கள் என்னென்ன? A, E, I, O, U. இந்த 5 எழுத்துக்களையும் நம்ம நீக்கிடலாம். நீக்கிட்டு மீதி இருக்கிற எழுத்துக்களை தெளிவா ஒரு தொடரா எழுதிக்கோங்க. இப்ப இதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 21 எழுத்துக்கள் இருக்கு. அப்போ இதோட இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? எழுத்துக்களோட எண்ணிக்கை ஒற்றைப்படையில இருக்கனால நம்ம n+1/2 அப்படிங்கிற இடைநிலை அளவு சமன்பாட்டுல என்னோட மதிப்பை பிரதியிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இங்க n 21, 22/2 11. எந்த எழுத்து 11வது இடத்துல இருக்கோ அந்த எழுத்து தான் விடையா இருக்கும். அப்ப இங்க பாருங்க, எந்த எழுத்து இருக்கு? n இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 68. 11க்கும் 50க்கும் இடைப்பட்ட எண்களில் 7ஆல் வகுப்படும் ஆனால் 3ஆல் வகுப்படாத எண்களின் எண்ணிக்கை. இங்க 11க்கும் 50க்கும் இடையில 7ஆல வகுப்படுற எண்களை முதல்ல எழுதிக்கணும். உங்களுக்கு எல்லாம் 7ஆம் வாய்ப்பாடு தெரியும் இல்லையா? அத மனசுல வச்சுட்டு எழுத ஆரம்பிங்க. 7 7. இது 11க்கு முன்னாடியே வந்துருச்சு, அதனால இதை நம்ம எடுத்துக்க கூடாது. அப்ப 14, 21, 28, 35, 42, 49, 56 நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது, ஏன்னா அது 50க்கு மேல போயிருச்சு. அப்ப 14ல இருந்து 49 வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப இதுல இருந்து 3ஆல் வகுப்படுற எண்களை நம்ம நீக்கிட்டு மீதமுள்ள எண்களை தான் கேட்டிருக்காங்க. இப்ப இங்க இருக்க எண்கள்ல எதெல்லாம் 3ஆல வகுப்படும் பாருங்க. 21, 42 இந்த இரு எண்கள் தான் 3ஆல வகுப்படக்கூடிய எண்கள். அப்ப அதை நீக்கிட்டா மீதி எத்தனை எண்கள் இருக்கு? 14, 28, 35, 49. 4 எண்கள் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி 4 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 69. 500இன் 40%க்கு 20% எவ்வளவு? இப்ப இங்க 500ல 40% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு 20% கண்டுபிடிக்கவும் செய்யலாம், இல்லனா நேரடியாவும் கண்டுபிடிக்கலாம். இங்க நம்ம நேரடியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 500 இன்டு 40%னா 40/100 அர்த்தம். இன்டு 20%க்கு பதிலா 20/100. எப்பவுமே சதவீதம் போட்டிருந்தா அதை நம்ம டினாமினேட்டர்ல 100ஆ மாத்திக்கணும். இங்க இருக்கிற பூஜ்ஜியங்கள் எல்லாம் அடிச்சு கொடுத்துடலாம். மீதி என்னென்ன எண்கள் இருக்கு? 5, 4, 2. 3ஐயும் பெருக்கிட்டா 40. அப்ப விடை 40. ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 70. ஒரு கடிகாரம் மதியம் 12 மணியிலிருந்து இயக்கப்படுகிறது எனில் அதன் சிறிய முள் மாலை 4:30 மணிக்கு கடந்திருக்கும் கோணம். ஒரு கடிகாரத்தோட மொத்த கோணம் எவ்வளவா இருக்கும்? 360 டிகிரி. எதனாலனா கடிகார முள் வட்ட பாதையில தான் சுற்றும். அப்ப அதோட மொத்த கோணம் 360 டிகிரியா தான் இருக்கும். 12 மணி நேரம் இருக்கனால 360 12ஆல வகுத்துட்டா 1 மணி நேரத்துல சிறிய முள் கடக்கிற தொலைவு நமக்கு கிடைச்சிரும். வகுத்து பாருங்க. 360/12 = 30. அப்ப 1 மணி நேரத்துக்கு சிறிய முள் 30 டிகிரி கடந்திருக்கும். இங்க 4:30 மணிக்குன்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா 30 கூட 4 1/2 அப்படிங்கிற பின்னத்தை நம்ம பெருக்குனாலே நமக்கு விடை கிடைச்சிரும். அப்ப 30 × 4 1/2
4:1/2ங்கிற கலப்பு பின்னத்தை தகாபின்னமா மாத்தினா 9/2. அப்போ 30 × 9/2னா 30 அடிச்சு கொடுத்துடலாம். 15 × 9 135. இங்க இத தெளிவா காற்று மாதிரி ஒரு விளக்கப்படம் கூட கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அது 30 டிகிரியா நகர்ந்துகிட்டே வந்து 4:30 அப்படின்னு சொல்லும் போது 135 டிகிரியில கடந்து முடிச்சிருது. இப்ப சரியான விடை 135 ஆப்ஷன் சில இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 71. முதல் 2 படங்களுக்கும் இடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அத்தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படங்களில் இருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். முதல் படத்துல பாருங்க, ஒரு வட்டம் 2 அரைவட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது படத்துல அந்த 2 அரைவட்டங்களும் தனித்தனியா 180 டிகிரி சுழற்சி அடைஞ்சு ஒன்றின் மேல் ஒன்று பொருத்தப்பட்ட மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம மேல் பகுதி நிழலிடப்பட்டு காணப்படுது. அப்ப மூன்றாவது படத்திலிருந்து 4வது படம் எப்படி கிடைக்கணும்? 2 ஐங்கரங்களும் தனித்தனியா 180 டிகிரி சுழற்றப்பட்டு ஒண்ணு மேல ஒண்ணு பொருந்தின மாதிரி இருக்கணும். மேல் இருக்கக்கூடிய படம் நிழலிடப்பட்டு காணப்படணும். அந்த படம் எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 72. முதல் 2 படங்களுக்கும் இடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அத்தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படங்களில் இருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இங்க பாருங்க, முதல் படத்துல செங்குத்தா இருக்கிற அமைப்பு அதற்கு எதிர் திசைக்கு மாறுது. இரண்டாவது படத்துல செங்குத்தா இருக்கிற அமைப்பு கிடைச்சிரும். அதே மாதிரி கிடைமட்டமா இருக்கிற அமைப்பு எதிர் திசைக்கு மாறுது. நமக்கு இரண்டாவது படத்துல அந்த கிடைமட்டமா இருக்கிற அமைப்பு கிடைச்சிரும். இப்ப இதே மாதிரி மூன்றாவது படத்துல இருந்து 4வது படம் கிடைக்கணும். படம் 3ல மூலைவிட்ட திசைகள்ல இந்த கோட்டு துண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இடது மேல் பக்கமா இருந்து வலது கீழ்பக்கமா வர்ற அந்த கோட்டு துண்டுல இருக்க அமைப்புகளை எதிர் திசைக்கு திருப்புங்க. வலது மேல் பக்கத்துல இருந்து இடது கீழ்பக்கமா வர்ற அமைப்பையும் எதிர் திசைக்கு மாற்றினா 4வது படம் கிடைச்சிரும். அப்ப ஆப்ஷன் பில தான் அந்த அமைப்பு இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 73. முதல் 2 படங்களுக்கும் இடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அத்தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படங்களில் இருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இங்க முதல் படத்திலிருந்து 2வது படம் எப்படி கிடைச்சிருக்குன்னு பாருங்க. கிடைமட்ட வரிசையில் இருக்கக்கூடிய குறியீடுகள் அடுத்த இடத்துக்கு நகர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல உள்ள குறியீடுகள் நெடுவரிசையிலையும் இடம் மாறி அமையுது. அப்போ 4வது படம் கிடைக்க 3வது படம் எப்படி இருக்கணும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, முதல் படத்துல UZ இது ரெண்டும் 3வது நெடுவரிசையில இருக்கு. இரண்டாவது படத்துல அது முதல் நெடுவரிசைக்கு போயிருச்சு. அப்ப 4வது படத்துல முதல் நெடுவரிசையில இருக்கக்கூடிய முக்கோணமும் வட்டத்துக்குள்ள இருக்கிற புள்ளி மாதிரியான அமைப்பும் தான் 3வது படத்துல 3வது நெடுவரிசையில அமைஞ்சிருக்கணும். அப்ப அந்த அமைப்பு எங்க இருக்குன்னு பாருங்க. பில மட்டும்தான் 3வது நெடுவரிசையில நிழல் இடப்படாத முக்கோணமும் ஒரு வட்டத்தின் மையத்துல புள்ளி வச்ச மாதிரியான அமைப்பும் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 74. கொடுக்கப்பட்ட படத்தில் விடுபட்ட பகுதியை கண்டுபிடிக்க. இங்க பாருங்க, ஒரு Z மாதிரியான அமைப்பும் N மாதிரியான அமைப்பும் தான் திரும்ப திரும்ப வந்த மாதிரி இருக்கு. இங்க மூலைவிட்ட வரிசையில அமைந்திருக்கிற வடிவங்கள் தான் ஒரே மாதிரி இருக்கு.
வலது மேல் பக்கம் இருக்கக்கூடிய என் மாதிரியான அமைப்பு தான் இடது கீழ்பக்கம் இருக்கு. அப்போ இடது மேல் பக்கம் இருக்கக்கூடிய இசட் மாதிரியான அமைப்பு தான் நமக்கு வலது கீழ்பக்கம் கிடைக்கணும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 75. கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும். இங்க பாருங்க, மேல இருக்கக்கூடிய படங்கள்ல சில புள்ளிகளும் கீழே இருக்கக்கூடிய படங்கள்ல சில புள்ளிகளும் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன தொடர்பு இருக்குன்னு நம்ம பாப்போம். ஏ பாருங்க, மேல 2 புள்ளி கீழே 1 புள்ளி. பில மேல 4 புள்ளி கீழே அதுல பாதியான 2 புள்ளி தான் இருக்கு. டில மேல 6 புள்ளி கீழே அதுல பாதி 3 புள்ளி தான் இருக்கு. ஆனா சீல மட்டும் மேல 4 புள்ளி கீழே அதோட பாதி எண்ணிக்கையான 2 புள்ளிகள் அமையாம 3 புள்ளிகள் அமைஞ்சிருக்கு. அப்ப சி தான் இங்க வேறுபட்ட ஒன்று. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 76. கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும். இங்க ஆப்ஷன் ஏல பாருங்க, ஒரு அருங்கோணம் கொடுத்திருக்காங்க. உள்ள 4 பக்கங்களை கொண்ட ஒரு சதுரம் கொடுத்திருக்காங்க. அப்ப வெளியில இருக்க வடிவத்திலிருந்து 2 பக்கங்கள் குறைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. ஆப்ஷன் பி பாருங்க, வெளியில ஒரு ஐங்கோணம், உள்ள அதுல இருந்து 2 பக்கங்கள் குறைக்கப்பட்டு ஒரு முக்கோணம் இருக்கு 3 பக்கங்களோட. ஆப்ஷன் டில பாருங்க, வெளியில 8 பக்கங்களை கொண்ட ஒரு எண்கோணம், உள்ள 6 பக்கங்களை கொண்ட ஒரு அருங்கோணம். இங்கேயும் வெளியில இருக்கக்கூடிய வடிவத்திலிருந்து 2 கோட்டு துண்டுகள் குறைக்கப்பட்டு உள்ள 6 பக்கங்களை கொண்ட அருங்கோணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் சில பாருங்க, வெளியில 6 பக்கங்களை கொண்ட ஒரு அருங்கோணம் இருக்கு, உள்ள அதிலிருந்து 3 பக்கங்கள் குறைக்கப்பட்ட ஒரு முக்கோணம் தான் இருக்கு. இங்க 2 பக்கங்கள் குறைக்கப்பட்ட ஒரு சதுரம் தான் கிடைச்சிருக்கணும். அப்ப ஆப்ஷன் சி தான் இங்க மாறுபட்ட படம். டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 77. கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும். ஆப்ஷன் ஏல பாருங்க, 3 முக்கோணங்கள் ஒன்றின் மேல் ஒன்று இருக்கு, அம்புக்குறி 1 இருக்கு, இது எல்லாம் ஒரே திசையை பார்த்து இருக்கு. ஆப்ஷன் பில பாருங்க, இங்கேயும் முக்கோணமும் அம்புக்குறியும் ஒரே திசை நோக்கி தான் இருக்கு. ஆப்ஷன் டில பாருங்க, இங்கேயும் முக்கோணமும் அம்புக்குறியும் ஒரே திசை நோக்கி தான் இருக்கு. ஆனா ஆப்ஷன் சில பாருங்க, அம்புக்குறி மேல் நோக்கி இருக்கு, முக்கோணம் கீழ் நோக்கி இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் இங்க வேறுபட்ட படம். டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 78. கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும். ஆப்ஷன் ஏல பாருங்க, முக்கோணம், வட்டம், அம்புக்குறி. இது கடிகார சுற்றின் திசையில இந்த வரிசையில தான் அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் பில பாருங்க, முக்கோணம், வட்டம், அம்புக்குறி. இதுவும் கடிகார சுற்றின் திசையில அதே வரிசையில தான் அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் டில பாருங்க, முக்கோணம், வட்டம், அம்புக்குறி. இதே வரிசையில தான் கடிகார சுற்றின் திசையில அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் சில பாருங்க, முக்கோணம், வட்டம், அம்புக்குறி வரிசையாதான் அமைஞ்சிருக்கு. ஆனா எதிர்கடிகார சுற்றின் திசையில இந்த வரிசை அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 79. கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும்.
இங்க ஆப்ஷன் ஏல பாருங்க, 2 கரும்புள்ளிகள் எதிரெதிரே இருக்கு. ஒரு வட்டவில்லும் ஒரு முக்கோணமும் எதிரெதிரில் இருக்கு. ஆப்ஷன் பில பாருங்க, அதுலயும் கரும்புள்ளிகள் எதிரெதிரே இருக்கு, வட்டவில்லும் முக்கோணமும் எதிரெதிரில் இருக்கு. ஆப்ஷன் சில பாருங்க, இங்கேயும் கரும்புள்ளிகள் எதிரில தான் இருக்கு, வட்டவில்லும் முக்கோணமும் எதிரெதிரில் இருக்கு. ஆப்ஷன் டில பாருங்க, கரும்புள்ளிகள் எதிரெதிரே அமையாம அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வட்டவில்லும் முக்கோணமும் எதிரில அமையாம அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் இங்க சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 80. கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும். ஆப்ஷன் ஏல பாருங்க, 3 பக்கங்களை கொண்ட ஒரு முக்கோணம். ஆப்ஷன் பில 4 பக்கங்களை கொண்ட ஒரு சதுரம். ஆப்ஷன் சில 5 பக்கங்களை கொண்ட ஒரு ஐங்கோணம் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டில பாருங்க, வட்டம் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே மூடிய வடிவங்கள் தான். ஆனா முக்கோணம், சதுரம், ஐங்கோணம் இது 3 பலகோணங்கள். அதாவது நேர்கோடுகளால அமைக்கப்படுறது தான் பலகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வட்டம் ஒரு பலகோணம் கிடையாது. அப்போ இங்க வட்டம் தான் வேறுபட்ட ஒன்று. ஆப்ஷன் டி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 81. கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும். ஆப்ஷன் ஏல பாருங்க, இங்க 2 அம்புக்குறிகள் முதல்லையும் கடைசியிலையும் இருக்கு. நடுவுல கோட்டு துண்டுகள்ல கரும்புள்ளிகள் அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் பில பாருங்க, அம்புக்குறிகள் முதலிலையும் இறுதியிலையும் இருக்கு. நடுவுல கோட்டு துண்டுகள்ல கரும்புள்ளிகள் அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் சில பாருங்க, முதல்லையும் இறுதியிலையும் அம்புக்குறிகள் இருக்கு, கரும்புள்ளிகளை கொண்ட கோட்டு துண்டுகள் நடுவுல இருக்கு. ஆப்ஷன் டில பாருங்க, அம்புக்குறி முதல்லையும் அமையாம இறுதியிலையும் அமையாம 3வது இடத்துல அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற படங்கள்ல எல்லாமே 2 அம்புக்குறிகள் இருந்தது, இங்க ஒரு அம்புக்குறி தான் இருக்கு. அப்ப இங்க ஆப்ஷன் டி தான் வேறுபட்ட படம். டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 82. கொடுக்கப்பட்ட படங்களை தொடர்ந்து வரவேண்டிய படத்தை தேர்ந்தெடுக்கவும். இங்க பாருங்க, மூலைவிட்டங்கள்ல இடப்பக்கமா இருந்த 3 கோடுகளும் வலப்பக்கமா இருந்த 3 கோடுகளும் ஒண்ணு வெட்டிட்டு போற மாதிரியான அமைப்பு கொடுத்திருக்காங்க. முதல் படத்துல இருந்து 2வது படம் எப்படி கிடைச்சிருக்கு? முதல் படத்துல 6 கோட்டு துண்டுகள் இருக்கு. 2வது படத்துல 5 கோட்டு துண்டுகள் தான் இருக்கு. நீக்கப்பட்ட கோட்டு துண்டு அப்ப எது? இடப்பக்கமா இருந்து வந்த ஒரு கோட்டு துண்டு. 2வது படத்துல இருந்து 3வது படம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 4 கோட்டு துண்டுகளா குறைஞ்சிருக்கு. 3வது படத்துல வலப்பக்கமா இருந்து ஒரு கோட்டு துண்டு நீக்கப்பட்டிருக்கு. 2வது படத்துல இடது பக்கமா நீக்கப்படுது. 3வது படத்துல வலப்பக்கமா நீக்கப்பட்டுச்சுன்னா மீண்டும் 4வது படத்துல இடப்பக்கமா இருந்துதான் நீக்கப்படணும். அப்ப 3 கோடுகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் விடையா வரணும். அது மட்டும் இல்லாம இடப்பக்கமா இருந்து கோடுகள் நீக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வரணும். அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 83. முதல் 2 படங்களுக்கும் இடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அத்தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படங்களில் இருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். முதல் படத்துல பாருங்க, ஒரு முக்கோணம், அதுக்கு உள்ள ஒரு வட்டம் இருக்க மாதிரி இருக்கு. 2வது படத்துல
அந்த வட்டம் வெளியில அமைஞ்சிருக்கு. வெளியில அமைஞ்சிருந்த முக்கோணம் ஒரு பக்கம் கூடுதலா சேர்க்கப்பட்டு 4 பக்கங்களை கொண்ட ஒரு இணைகரமா மாறி இருக்கு. அப்ப 3வது படத்திலிருந்து 4வது படம் எப்படி இருக்கணும்? உள்ள இருக்கக்கூடிய சதுரம் வெளியில அமையணும். வெளியில அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இணைகரம் 4 பக்கங்களை கொண்டது. அப்ப உள்ள 5 பக்கங்களை கொண்ட ஒரு ஐங்கோணம் அமைஞ்சிருக்கணும். அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 84. கொடுக்கப்பட்டுள்ள படங்களை தொடர்ந்து வரவேண்டிய படத்தை தேர்ந்தெடுக்கவும். முதல் படத்துல பாருங்க, இரு பொதுமைய வட்டங்கள், அதன் மையத்திலிருந்து மேல் நோக்கிய மாதிரி ஒரு அம்புக்குறி, வெளிப்புறத்துல ஒரு முக்கோணம். இரண்டாவது படத்துல உள்ள இருந்த வட்டம் வெளியில வந்துடுச்சு, வெளியில இருந்த முக்கோணம் வட்டத்துக்கு உள்ள போயிடுச்சு. அப்ப 3வது படத்திலிருந்து 4வது படம் எப்படி கண்டுபிடிக்கணும்? உள்ள இருக்கக்கூடிய முக்கோணம் வெளியில வந்துடணும், வெளியில இருக்கக்கூடிய சதுரம் அந்த முக்கோணத்துக்கு உள்ள போயிடணும். அப்ப அந்த படம் எங்க இருக்கு? ஆப்ஷன் பி ல இருக்கு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 85. கொடுக்கப்பட்ட படங்களை தொடர்ந்து வர வேண்டிய படத்தை தேர்ந்தெடுக்கவும். இங்க 4 கால்வட்ட பகுதிகளா பிரிச்ச மாதிரி ஒரு வடிவம் கொடுத்திருக்காங்க. வலது மேற்பக்கம் இருக்கக்கூடிய வடிவத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல மையத்தில் இருக்கக்கூடிய வட்டம் ஒரு கால்வட்டம் மட்டும் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்த கால்வட்டம் பூர்த்தி செய்யப்படணும். அது மட்டும் இல்லாம அம்புக்குறி அந்த கால்வட்டத்தை நோக்கின மாதிரி இருக்கணும். 3 வட்டங்களும் அந்த அம்புக்குறிக்கு வலது பக்கமா இருக்கணும். அந்த மாதிரி அமைப்பு இங்க எங்க இருக்கு? ஆப்ஷன் டி ல தான் இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 86. கொடுக்கப்பட்ட படங்களை தொடர்ந்து வரவேண்டிய படத்தை தேர்ந்தெடுக்கவும். இங்க முதல் படத்துல 2 கண்கள்ல இருக்க கருவிழிகளும் வலதுபுறம் நோக்கின மாதிரி இருக்கு. இரண்டாவது படத்துல கருவிழிகள் இடப்புறம் நோக்கி அமைஞ்சிருக்கு. 3வது படத்துல கருவிழிகள் கீழே பார்த்திருக்கு. அப்ப 4வது படத்துல கண்டிப்பா மேல பார்த்துதான் இருக்கணும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 87. கொடுக்கப்பட்ட படங்களை தொடர்ந்து வரவேண்டிய படத்தை தேர்ந்தெடுக்கவும். முதல் படத்துல பாருங்க, 2 வண்ணமிடப்பட்ட கரும்புள்ளிகளும் குட்டி குட்டியா 3 வட்டமும் இருக்கு. இரண்டாவது படத்துல வலது மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த 2 வட்டங்கள் மட்டும் 90 டிகிரி கடிகார சுற்றின் திசையில சுழற்சி அடைஞ்சு 2வது படமா கிடைச்சிருக்கு. 2வது படத்துல இருந்து 3வது படம் எப்படி கிடைச்சிருக்கு? அந்த கரும்புள்ளிகள் 90 டிகிரி கடிகார சுற்றின் திசையில சுழற்றப்பட்டிருக்கு. அப்ப மீண்டும் 4வது படம் கிடைக்கணும்னா வண்ணமிடப்படாத அந்த வட்டங்கள் 90 டிகிரி கடிகார சுற்றின் திசையில சுழற்றப்படணும். இந்த மாதிரி படம் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி ல இருக்கு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 88. கொடுக்கப்பட்ட படங்களை தொடர்ந்து வர வேண்டிய படத்தை தேர்ந்தெடுக்கவும். முதல் படத்திலிருந்து 2வது படம் எப்படி கிடைச்சிருக்குன்னு பாருங்க. வடிவங்கள் 90 டிகிரி
எதிர்கடிகார திசையில சுழற்சி அடையுது. அது மட்டும் இல்லாம முதல் படத்திலிருந்து இரண்டாவது படத்துக்கு அந்த வடிவங்கள் சுழற்சி அடைஞ்சு செல்லும் போது நிழல் இடப்படாத பகுதியானது நிழல் இடப்பட்டும், நிழல் இடப்பட்ட பகுதி நிழல் இடப்படாமலும் அமையுது. இரண்டாவது படத்திலிருந்து மூன்றாவது படம் எப்படி கிடைச்சிருக்கு? 90 டிகிரி எதிர்கடிகார திசையில சுழற்சி அடையுது. நிழல் இடப்படாத பகுதியானது நிழல் இடப்பட்டும், நிழல் இடப்பட்ட பகுதி நிழல் இடப்படாமலும் அமையுது. அப்ப மூன்றாவது படத்திலிருந்து நான்காவது படம் கிடைக்கணும்னா வடிவங்கள் 90 டிகிரி எதிர்கடிகார திசையில சுழற்சி அடையுது. நிழல் இடப்படாத பகுதியானது நிழல் இடப்பட்டும், நிழல் இடப்பட்ட பகுதி நிழல் இடப்படாமலும் அமையணும். அப்ப இந்த படம் எங்க இருக்கு? ஆப்ஷன் பி ல இருக்கு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 89. ரெஃபர் என்ற வார்த்தையின் கண்ணாடி பிம்பம். இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. ஆப்ஷன் பி ல பாருங்க, எல்லா எழுத்துக்களுமே கண்ணாடி பிம்பம் வடிவில தான் இருக்கா? இல்ல. முதல் எழுத்தா கொடுத்திருக்கிற ஆர் நேரா இருக்கு. அப்ப அது விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி ல பாருங்க, இரண்டாவதா இருக்கக்கூடிய எழுத்து இ கண்ணாடி பிம்பமா அமையாம நேரா இருக்கு. அப்ப அதுவும் விடையா இருக்க வழியில்லை. ஆப்ஷன் டி ல பாருங்க, மூணாவதா இருக்கக்கூடிய எஃப் அப்படிங்கிற எழுத்து கண்ணாடி பிம்பமா அமையாம நேரா அமைஞ்சிருக்கு. அப்ப அதுவும் விடையா இருக்க வழியில்லை. இங்க எல்லா எழுத்துக்களுமே கண்ணாடி பிம்பமா அமைஞ்சிருக்கிற ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 90. கொடுக்கப்பட்ட படத்தின் தண்ணீர் பிம்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இங்க ஒரு முக்கோணம், அதோட மேல் முனையில ஒரு வட்டம் கொடுத்திருக்காங்க. அப்போ தண்ணீர் பிம்பம்னா மேல் கீழ் மாற்றம் தான் அடையணும். அப்போ முக்கோணத்தோட அடிப்பக்கம் இங்க பிம்பத்துல மேல இருக்கணும். அடிப்பக்கம் மேல இருக்க மாதிரியான அமைப்பு ஆப்ஷன் சி ல மட்டும்தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.